4 குழந்தைக்கு கல்வி ஆரம்பிக்கணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கீங்க. தொட்டு கும்பிடு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு விட்டவரை தொட்டவரை இன்னைக்கு பார்த்தாலும் எல்லாம் பல குழப்பம், தேவையில்லாத விரைய செலவு. அதே மாதிரி கருப்பசாமி கட்டுமணியிலையும் கொஞ்சம் வாக்குவாதத்தில் ஓடிட்டு இருக்கு. அதனால கருப்பசாமி எது எனக்குன்னு ஒரு ஆசை, நம்மனால ஆசை, இந்த ஒரு கனவை உன்னை நாடி வந்திருக்கிறேன், எனக்கு நல்ல ஒரு தீர்ப்பாக அமைச்சு நல்லபடியாக என்னோட பேரும் புகழும் வர அளவுக்கு வலியுறுத்தி கொடுத்து 4 குழந்தைங்களுக்கு கல்வி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்க வந்திருக்கேன். தொட்டுக்க முடியாது. விளக்கத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு நீ எத்தனையோ இடம் இருந்தாலும் இன்னைக்கு பெரிய முதலீடு போட்டு செய்கிற அளவுக்கு இல்லை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு சின்ன இடமா அமைச்சு 4 குழந்தைங்களுக்கு கல்வி அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு என்ன நாடி வந்திருக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நான் கல்வி அமைச்சு கொடுத்துட்றேன். சரி, கல்வி அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி கருப்பசாமி சுபாஷுங்கிறது யாரியா இருக்கிறாங்க? ஜீவாங்கிறது யார்? நான் பார்ட்னரா வரேன்னு யார் கூட சேர்த்தனாலும் சேர்த்த வேண்டாம். முழு இதுலயே நீ இறங்கிக்கோ. கருப்பசாமி உத்தரவிட்டு நான் உனக்கு உறுதுணையா இருக்கிறேன், உனக்கு பேரும் புகழும் வர அளவுக்கு நான் வலியுறுத்துறேன். சரி. ஆனால் ஸ்கூலில் வந்து நாங்கள் பார்ட்னராக தான் பண்ணலான்னு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. பார்ட்னரா பண்ண தை மாதத்துக்கு மேலே நீ ஆரம்பிங்க. சரிங்க. இப்போ கொஞ்சம் சலுப்பு சங்கடத்தில் இருக்கும். அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் 7.5 சனியும் நடந்துட்டு இருக்கு. சரிங்க. அதனால கருப்பசாமி கொஞ்சம் கருத்து வேறுபாடு வர சூழ்நிலையே இருக்குது. சரிங்க. இல்லையா பணத்தை போட்டு அவர் வரக்கூடாது. புரியல. பணத்தை போட்டுட்டு நிர்வாகத்தை நீ பார்த்துக்கோ. சரி. அவரு வரக்கூடாது. சரி. நான் பணத்தை போட்டு அவரு நிர்வாகத்தை பார்க்கலாம். சரி. அப்படி பண்ண தை மாதத்துக்கு மேலே நீங்கள் அந்த இடத்துல போய் ஒன்றுபடுத்திக்கலாம். அதுக்கு மேலே கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு நல்ல ஒரு பேரை அமைச்சு கொடுக்குறேன். சரிங்க. கூட்டத்தை கூப்பிட்டு வந்து உனக்கு நல்ல வலியுறுத்து கொடுத்தாங்க. வலியுறுத்து கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுற? என்ன பண்ணணும் சொல்லுங்க, பண்ணிடலாம். நான் ஒன்றை கேட்குறேன், உன் சக்திக்கு என்ன முடியுமோ அதை பண்ணு. கண்டிப்பாக கோவிலுக்கு ஏதாவது ஒன்று பண்ணிடுறேன். என்ன பண்ணுற சொல்லு. அப்போ என்ன சக்தி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கோவிலுக்கு ஒரு நல்லது பண்ணிடலாம். அப்போ எனக்கு எப்போ சக்தி இருக்குதோ அப்போ நான் உனக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். புரியுதா இல்லையா? புரியுது. அதனால முடிஞ்சது நான் மக்களுக்கு அன்னதானம் பண்ணுற கெடா வெட்டி. சரிங்க. இல்லை எது இந்த கொட்டாய் ஒழுதுகிட்டு இருக்குது, இதுக்கு எதோ ஒன்று செய்கிறேன்னு எனக்கு உத்தரவாதம் இது. நானும் உனக்கு அட்மிஷனும் அதிகம் நான் வழிவகுத்து கொடுத்துட்றேன். சரிங்க. கோயிலுக்கு நீங்கள் கேட்ட மாதிரி இது இந்த கொட்டையை நல்லா பண்ணித்தரேன். நல்லா பண்ணி தந்துறியா? நல்லானா எப்படி இருக்கிற மாதிரியே எப்படின்னு நீ சொல்லிடு, நான் விளக்கணும். உஷாரா தண்ணி ஒழுகாத மாதிரி நல்லா ஷீட் போட்டு கடைசி வரைக்கும் போட்டு கொடுத்துறியா? போட்டுக்கிறேன். சத்தியம் பண்ணு. சத்தியங்க. பண்ணுதாயே. 2 பேரும் கை வைங்க. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்துளை பண்ணிடுறேன், நல்லபடியாக அட்மிஷனை அமைச்சு கொடுத்துறேன், உனக்கு பேரையும் புகழையும் வழிவகுத்து கொடுத்துறேன். எத்தனை எதிர்ப்பு உட்டார் உறவினர் கண் பார்வையாக இருந்தாலும் நான் போய்க்கிறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத போக்குவரத்தில் எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத வழிவகுத்து கொடுத்து கூப்பிட்ட குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி ஓடோடி வந்து உங்கள் 8 மணி ஆனாச்சு நான் உனக்கு உறுதுணையாக இருந்தேன். எந்த ஒரு பாதபட்சம் இல்லாத வழிவகுத்து கொடுத்து இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு பேரும் புகழையும் வழிவகுத்து கொடுத்துறியா? இது சத்தியம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் கண் பார்வை இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது. நீ விளக்கத்தை கேட்டுக்கோ, நீ கொண்டு போய் வச்சுக்கோ, நல்லபடியாக உனக்கு தொழில் அமைச்சு வழிவகுத்தறியா? சரி. நான் கொஞ்சம் கேட்கலாங்களா? கேளியா? இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வாரம் ஏதோ ஒரு புது பிரச்சனை வந்துட்டு அதை தான் சொல்கிறேன். நான் உனக்கு உத்தரவு விட்டுட்டேன், உனக்கு உன் கட்டுமணி யார் எந்த ஒரு தீமையும் வராத சண்டை சச்சரவு இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன். 2 மாதம் தொழில் நல்லா இருந்தால் மீதி 2 மாதம் ரொம்ப டல்லாக இருக்குது. நீ இப்போ தானே என்கிட்ட வந்திருக்கிற. ஆமாம். நீ இதுக்கு மேலே நீ என்ன கேளு. நீ என்கிட்ட வந்துட்ட, சரி, நீ சொல்லாதே உன் குறைய நான் தீர்த்துட்டேன். இதுக்கு மேலே உனக்கு பின்ன நான் இருந்து உனக்கு யார் எந்த தீமை நினைச்சாலும் நான் விலைக்கு விட்டுறையா, உனக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத காப்பாற்றுறேன். சரிங்க. வர வேண்டிய பணம்லாம் வர்றதே இல்லை. நான் எவ்வளோதான் போகிறனாலும் முன்னே நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு நிறுத்தி. இப்போ இது வேணுமா, உனக்கு கல்வி வேணுமா, பணம் வேணுமா? உன்னை கேளு. சரி,
இல்லை நான் இருக்கிற பிரச்சனையை சொல்கிறேன். நான் உனக்கு இதையே இன்னும் முடிச்சு கொடுக்கலையே. நீ 5 கோரிக்கை வைப்ப, நான் எப்படி நடக்கலைன்னா சாமி பொய் சொல்லுது, என் மேலே குற்றத்தனியா வழிவத்தர்றீங்களே. ஒரு கோரிக்கை கேளியா, நான் இதை முடிச்சு கொடுத்துட்டு அடுத்தது கட்டம் உனக்கு கொடுக்கல் வாங்கலாம், நான் அமைச்சு கொடுத்துட்றேன். சரி இந்தா தாயி, விளக்கத்தை சொல்லியா. சரி. நாமக்கல் நாமக்கல்லா தொட்டு கும்பிடு. எனக்கு எங்க பாட்டில் நீயே குடிக்கிறல்ல, నాకు ఎక్కడ నాకు ఒకటి కావాలి. డబ్బులు లేదా చెప్పురా. డబ్బులు ఎక్కడ? ఇంటిలో ఉండేవాళ్ళా? తెలుసా లేదా? నీ ఇంటిలో ఉండేవా లేదా? டபுள் లేదా? குடிக்கிறதுக்கு வேணா எங்கெங்கேயோ கடனை வாங்கி குடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கெல்லாம் கொஞ்சம் தலைக்கு மேலே கடனை போட்டுக்கிட்டேன். இருக்கலாமா சாவலாமான்னு ஆறா முடிவு கொண்டுனதே நீ தானா? போ ரெடியா, என்ன ரெடியா? எல்லாத்துக்கும் நாயும் பேசுவியா நீயே? நல்லா பஞ்சாயத்தில் பண்ணுவேன். யார் நீயே? யார் தான் நீ? சித்ரா தெரியா? தெரிசா தெரியலதா? ஐய், ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ இப்படியே தான்டா, நீ தெரியலன்னுட்டா உன் பொழப்பு போயிடுச்சு. நடுக்கடலில் நிற்கிற, தத்தளிச்சிட்டு இருக்கிற, இக்கரைக்கு போகலாமா அக்கறைக்கு போகலாமான்னு இருக்கிற. அதே மாதிரி உன்னுடைய மனைவியும் சரி மக்களும் சரி இன்னைக்கு இருந்தும் பிரயோஜனம் இல்லை. என்னய்யா ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா பொய்னா பொய்ன்னு சொல்ல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு தேவையில்லாத கணவன் மனைவிக்குள்ள எல்லாம் கொஞ்சம் வாக்குவாதம் வந்திருக்கும். உன்னோட பேச்சும் கேட்கறது இல்லையா? இப்படி பண்ண எப்படி பேச்சு கேட்பாங்க? சொல்லியா? அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு எத்தனை பாத்திரத்தை அடிச்சு நுணுக்குன? குண்டா குண்டா அண்டா குண்டாவை 2-3 பாத்திரத்தை நுணுக்கிட்டாப்ல. ஏன் செஞ்ச? அப்போ கோபத்தில் வேணா எல்லாம் உடைக்க தெரியுது, எல்லாம் தெரியுது. உனக்கு பதில் சொல்ல தெரியல, தவப்பனுக்கு 2 ஒண்டாட்டிங்கிறது தெரியல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு முத்தமாங்கிறது யாரியா? செத்து போனது. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன் கட்டுமனையில கருப்பு சுத்துதியா. இன்னைக்கு ஏதோ விருத்துக்கு வர முடியல, துர்மரணம் ஆயிருக்கணுமே. இப்ப துர்மரணம். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு முன்னோர்கள் பெண் சாபம் உன் குடும்பத்துல, உன் குடும்பத்துல பெண் சாபம் இருக்குது. அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு போக்குவரத்துல அடிபட்டு உயிர் சேதம் ஆயிருக்கணும். யாரு? அதனால தெரியலையா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்தா போதுமா? கடனை காய்ச்சி கட்டலாமா? இன்னைக்கு இருக்கிற இடமும் மாறி இருக்கணும். சாப்பிட்டானா இல்லையா? இடம் மாற்றி அமைச்சு வேற இடத்துல உட்காரணும். இன்னைக்கு அந்த கட்டுமனையே சரியில்லை, கடனை வாங்கிட்டோம், மீற முடியாத இருக்குது, நம்ம மன குழப்பமா இருக்குது அப்படின்னு கேட்குற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு 6 மாதத்துல உன் கடனை தீர்த்து கொடுத்துட்றேன். வேலைக்கு விட்டா நீ போக மாட்டேங்கிறிய? நீ ஏன்னா என்னையே கேட்குற? சரி, நான் உனக்கு 1ஆம் தேதியிலிருந்து தொழில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன், வருமானத்தை கொடுத்துட்றேன். எனக்கு டெய்லியும் 50 ரூபா எடுத்து வச்சிடுறியா? நான் உனக்கு தொழில் அமைச்சு கொடுக்குறேன், கை நிறைய பணத்தை கொடுக்குறேன், ஒரு 50 ரூபா ஒரு உண்டியில் எடுத்து போட்டு வச்சிடுறியா? சத்தியம் பண்ணு. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 1ஆம் தேதிக்கு மேலே நான் உனக்கு தொழில் அமைச்சு கொடுத்துட்றேன். இது சத்தியம். சரி, விளக்கத்தை சொல்லியா? ஆத்தூர்
தொட்டுக்க முடியா? யாருப்பா கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்கறது? உன்னுடைய அங்கிட்டு போயா, அங்கிட்டு போ. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தம்பா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழில் அரைஞ்சேன். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நீங்க படிச்சு வேலை இல்லை. ஆனாலும் கருப்பசாமி ஏதோ ஒரு கவர்மெண்ட் உத்தியோகமாச்சும் அமைச்சா. என்னை எத்தனையோ கேவலம் பேசினாங்க, முன்ன விட்டு பின்ன கேவலம் பேசினாங்க. எனக்கு என்ன அடிக்க திருப்பி அடிக்க சக்தி இல்லை. என் மவனை எழுத்து மூலியமா பெரிய ஆள் ஆக்கணும், பேரும் புகழும் வலியுறுத்து கொடுக்கணும். அவனை வச்சு தான் உங்களை என்னை கேவலப்படுத்துறீங்கள. என் பாலக மேல பெரிய நம்பிக்கையா வச்சிருக்கிறேன். என்னய்யா வாத்தியார் ஆகணுமா? ஈபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஏன் வாத்தியார் ஆகணும்னு சில நாளும் ஆசைப்பட்டு இருந்திய? இப்போ ஈபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஈபிக்கு பண்ணிட்டு இருக்கிற. ஆனால கருப்பசாமி உத்தரவிட்டு விலகத்து சொல்லியா? கிடைக்கும். ஏற்கனவே பரிச்சை எழுதி வச்சிருப்பே இருக்குது. இல்லைங்க, இப்பதான் அப்ளை பண்ணியிருக்கேன். அப்ளை பண்ணிருக்கிறேன். பணனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு கொடுத்துட்றேன். இருந்தாலும் கருப்பசாமி இன்னொரு 2 வருஷம் ஆகிறதுக்கு வாய்ப்பு வருது. 2 வருஷத்துக்கு வாய்ப்பு வருது. கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். எனக்கு என்ன பண்ற? கவர்மெண்ட் உத்தியோகம் பட்டம் வாங்கின வாட்டி இங்க வர என்ன பண்ற? எனக்கு உங்களுக்கு வாகனம் கட்டி கொடுத்துருங்க. வாகனம் கட்டி கொடுத்துருங்க. என்ன வாங்கணும்? குதிரை வாகனம். குதிரை வாகனம் 1.5 லட்ச ரூபா வரும். உன்னால முடியுமா? வட்டியா கட்டி கொடுத்துருங்க. நல்லா நினைச்சு பாரு, எனக்கு நல்லா யோசனை பண்ணி பாரு. கட்டி கொடுக்குறேங்க. என்ன நீ கவர்மெண்ட் உத்தியோகம் வாங்கி கொடுத்தா நான் கட்டி கொடுக்குறேன். நான் வாங்கி கொடுத்த வாட்டி நீ எனக்கு அமைச்சு கொடு. சரிங்க. இன்னைக்கு எனக்கு வாகனம் இருந்தா இன்னைக்கு நான் உலகத்தையே சுத்தி வருவேன். சரிங்க. எனக்கு பைரவரை வச்சு என்னால எங்கேயும் போக முடியாது. எனக்கு கட்டி போட்ட மாதிரி இருக்குது. எனக்குன்னு சில இடத்துல தான் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு வாகனத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். விலகத்து சொல்லியா? அமைச்சு கொடுத்துடலாமா? சரி. ம் ம் அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 2 வருஷத்துல அந்த பாலகனுக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்துல உட்கார வச்சிடறேன். உட்கார வச்சுட்டு எனக்கு வாகனத்தை அமைச்சு கொடுத்துறியா? சத்தியம் பண்ணியா? வாயா, நீ வாயா. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு 2 வருஷத்துல கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துறேன். இது சத்தியா? தைரியமா போ. இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ பொண்ணால தலை வர்ற வாய்ப்பு வருது உனக்கு. அதை நீக்கி கொண்டு வரணுங்க. அது பயணம் நீக்கி அந்த நீக்கி கொண்டு வரணும். கொஞ்சம் புத்தி அந்தாண்டு போகுது உனக்கு, உண்டா இல்லையா? ஆமாண்ணா ஆமா, இல்லைன்னா சாமி நீ பொய் சொல்ற சாமி. அது கொஞ்சம் பொறுத்து. திசை நிதானம் மாறுறதுனால கல்வி கொஞ்சம் மாற்றம் மாறுற மாதிரி இருக்குது. அதனால கருப்பசாமி உனக்கு கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துட்றேன். அதுக்கு மேலே உனக்கு மங்கலியத்தை நான் அமைச்சு வச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இருந்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ தின்னு வெங்காயம் தவப்பான், எத்தனையோ கடனை வாங்கி எவ்வளோ கஷ்டம் தான் ஏற்படுதுங்க. பட்டு என் குழந்தைய படிக்க வைக்கணும். என்னால் திருப்பி அடிக்க முடியல. என் பாலகனை கவர்மெண்ட் உத்தியோகத்தில் உட்கார வச்சு நான் இந்த இடத்துல மீசை முறி காட்டணும்னு ஒரு வைராகியத்தில் இந்த பாலகர் இருக்கிற அப்படி. அதனால் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துட்றேன். அதே மாதிரி கருப்பசாமி உன் கட்டுமனையிலையும் ஒரு துர்மரணம் ஒன்று ஆயிருக்குது. துர்மரணம். ஆமாங்க. அப்பா எடுத்து கும்பிட மாட்டேங்கிறீங்களே. எடுத்து கும்பிடு. காகத்துக்கு சாதத்தை வச்சிரு. அதே மாதிரி கருப்பசாமி இந்த ஒரு 4 மாசத்துக்குள்ள ஒரு 4 கால் ஜீவன் ஒண்ணு இறந்துருக்கு. வீட்டுல 4 கால் ஜீவன் இறந்து இருக்குது. அதனால கருப்பசாமி இன்னைக்கு எத்தனையோ கொஞ்சம் உடல்நல பிரச்சனை உனக்கு வந்துட்டு இருக்குது. அதனால உனக்கு வரத இன்னைக்கு 4 கால் ஜீவன் எடுத்து அது
துருமானா இருக்கு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்தொலி பண்ணிடுறேன். கவர்மெண்ட் உத்தியோகத்தை அமைச்சு கொடுத்துறேன். எந்த ஒரு பாதிப்பு இல்லாத போக்குவரத்தில் பிரச்சனை இல்லாத வழிவகுத்து கருப்பசாமி காப்பாத்துறேன். இருந்தாலும் கருப்பசாமி ஒரு படம் ஒன்று உடஞ்சிருக்குதா வீட்டில், கொஞ்சம் பார்க்கலாம் சார். அவ்வளோ அதை எடுத்து போட்டுப்பா. சரிங்க, போட்டோம். கொஞ்சம் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் வேற உளுந்துருக்கிறியா இப்போ 30 நாளையில? நல்லது தான். உளுந்தியா? நானாங்கய்யா நீ தான்ப்பா. இல்லைங்கய்யா நல்லா நினச்சிப்பாரு. உளுந்து என்ன 2 பேர்த்தோட போய் உளுந்துருக்குற? இல்லைங்கய்யா இது வரணும் 2 வருஷத்துக்கு முன்னாடி ரீசெண்டாக இல்லை. கொஞ்சம் உஷாரா போக்குவரத்தில் கொஞ்சம் பார்த்துருப்பா. நல்லபடியாக நான் வழிவகுத்து கொடுத்த கருப்பசாமி காப்பாத்துறேன். இந்தா நீ அதை பரீட்சை எழுத போகிறப்ப நீ இதை கொண்டு போ. சரி சரி, பனைமரத்தைப்பட்டி பனைமரத்தைப்பட்டிப்பா தொட்டு கும்பிடுதா? யார் புத்திரபாயத்துக்கு வந்தது? புத்திரபாயத்துக்கு வந்தீங்களா? ஏற்கனவே ஒரு 3 மாதம் இருந்து அபாசனம் ஆயிருக்கணுமே. ஆச்சா? இந்த கோயிலுக்கு எப்போ வந்திருக்கிறீங்க? 2 மாதம். இருந்தாலும் கர்ப்பசாமி இன்னைக்கு இந்த மாதிரி சோதனை ஆகிட்டு இருக்குது. நீ அங்கே போ, உன்னுடைய பிரச்சனை தீந்துரும் அப்படின்னு நீங்கள் சொல்லி தான் இங்கே வந்திருக்கணும். போய் தொட்டு கும்பிடு. வேப்பலை எடுப்போம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நான் புத்திரபாயத்தை வழிவகுத்துறேன். வழிவகுத்து கொடுத்தா எனக்கு என்ன பண்ணுறா? கிடா வெட்டி எல்லா மக்களுக்கும் அன்னதானம் பண்ணிடுறியா? மண்டி போட்டுதாய். இப்படி வரலாமா நீ? இந்த கோலத்தில் வரலாமான்னு லுங்கி கட்டிட்டு வரலாமான்னு கேட்குறாங்க. ஏ சிவன் கோயிலுக்கு போய் என்ன சொன்னான்? பேசுனாங்களா இல்லையா? சிவன் கோயிலுக்கு போனியா? என்ன சொன்னாங்க? இந்த மாதிரி வரக்கூடாதுன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி இங்கே வேணா வர? அப்படியே தெரியும். சிவன் கோயிலுக்கு போனதை என்கிட்ட சொன்னியா நீ? அங்கே பூசேரி திட்டினாங்க. ஓ இப்படி வரக்கூடாது, வெள்ளை வேட்டி இல்லை காய் வேட்டி தான் கட்டிட்டு வரணும்னாங்க. தெரிஞ்சு இப்போ இங்கே எப்படி அப்படி வர? கருப்பசாமி ஏற்றுக்கன்னு நினச்சிருக்கேன். மறதியில் வந்துட்டியா? அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் தித்துளி பண்ணிடுறேன். புத்திரபாயத்தை வலியுறுத்துறேன். வலியுறுத்துட்டு எனக்கு என்ன பண்ணுறா? எனக்கு ஏற்கனவே நிற்கிது கெடா, ஏகப்பட்ட கெடா. இப்படி தான் புத்திரபாயத்தை வலியுறுத்து திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க. நீ செய்கிற சொல்கிறாங்க, இப்படி தான் செய்கிறேன்னு சொல்கிறாங்க, வரமாட்டேங்கிறாங்க. அங்கே போய் நான் புடச்சிட்டு கொடுத்தனா தான் திருப்பி அடுத்தது வராங்க. அதான் சொல்கிறேன், அன்னதானம் பண்ணுங்கிறேன். கெடா வெட்டி அன்னதானம் பண்ணிடுறியா? சத்தியம் பண்ணுவா. 2 பேரும் வாங்க. யார்? பாபாரு உன் வீட்டுட்டு இருக்கிறாங்க. அப்புறம் தெரியலங்கிறியா நீ? சத்தியமா நான் வலியுறுத்துறேன். வலியுறுத்துட்டா கிடா வெட்டிடுறியா? மாறக்கூடாது. இப்போ ஏற்கனவே ஒரு நாய் ஒன்று துரத்திட்டு இருக்குது. கருப்பு நாய் துரத்துமே ஒன்று. துரத்தில் ஒன்று நாய் 2-3 நாளாக துரத்திட்டு இருக்குதே. தெரியலையே. கனி எடுப்பான். வேலைக்கு போகிறதான் நாய் இருக்குது. அதை தான் துரத்தும், கடிக்க வச்சிருவோம். நான் ஏன் வாங்கினேன்னா அது கொஞ்சம் நல்லா பொய் பேசுறிய பொண்டாட்டிக்கிட்ட. என்னதாயே? அங்கிட்டு நவரு. சரி, ஏகப்பட்ட மாத்திரை மருந்து வேற சாப்பிட்ருக்கிறிய. நம்ம வீக்கா இருக்குதா கருப்பு பைய? எவ்வளோ செலவு பண்ண ஆஸ்பத்திரிக்கு? நிறையா செலவு பண்ணிட்டேன். போட்டுக்குதாய்.
வா தாய், இங்கிட்டு வா. சரி. அப்படியா? பையனை வேற மிரட்டிட்டு இருப்பியாட்டுருக்குது. உட்காடுறேன்னா உட்கார, வீடு வாச்சாலும் கூட்டுவியாட்டுருக்குது. நல்லா உடம்பு சரியாக அப்போ செஞ்சுருக்கேங்க. போட்டுறேன். ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க, அதான் கொஞ்சம் அது செய்ய முடியாது. கொஞ்சம் பரவாயில்ல, துணியை நல்லா துவைக்கிறேன். அதே மாதிரி கருப்பசாமி இன்னொரு 4 மாதத்தில் வடிவத்தை கொடுத்துட்றேன். அதையா துப்புற? 4 மாதத்தில் வடிவத்தை கொடுத்துட்றேன். இருந்தாலும் கருப்பசாமி ஒரு விநாயகருக்கு விளக்கு போட்டு இருந்து நம்ம நாளாக நிற்கிது. ஐயா ஏன் விட்ட? அதை எடுத்து கும்பிடு. இருந்தாலும் கருப்பசாமி கொஞ்சம் உடம்புலையும் கொஞ்சம் தொந்தரவு இருக்குது தாயே. காமால பிரச்சனை கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உனக்கு இருக்குதா? அப்புறம் எப்படி குழந்தை ஆகும்? அந்த காமாலையை பார்த்துரு. நம்ம உச்ச கட்டத்தில் இருக்குது உனக்கு, அதை கொஞ்சம் பார்த்துக்கோ. எந்த ஒரு உயிர் சேதம் இல்லை. கருப்பசாமி நான் காப்பாற்றுறேன். போயிட்டு தொழில் இன்னைக்கு பார்த்தாலும் கொஞ்சம் வாயும் கொஞ்சம் ரொம்ப நீளமாக இருக்குது. கொஞ்சம் சண்டை பண்ணிக்கிறிய தொழில் செய்கிற இடத்துல. கொஞ்சம் பொறுமையாக இது. தொழிலில் இருந்து உடம்பு சரியாமல் போச்சா, ஒரு வருஷம் போகலை. போ, நான் அமைச்சு தரேன். இன்னொரு 10 நாளில் அமைச்சு கொடுத்துறேன். போயிட்டு வா. கூப்பிடுறாங்க, ஆனால் அந்த இடத்துக்கு போகலாமா அப்படின்னு. நீ போகலாம்பா, தைரியமாக போயிட்டு வா. பழைய இடத்துக்கு போனாங்க சாமி, அதே இடத்துக்கு திரும்பியும் கூப்பிட்றாங்க. அவங்க நம்பி போகலாமா? விளக்கத்தை சொல்லியா? சரி. போகலாம், போயிட்டு வா. தலைப்பாக்கடியா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமனையிலையும் குழப்பத்தில் இருக்கணும். உன் வீட்டில் குழப்பத்தில் இருக்கணும். ஆனால் கருப்பசாமி உன்னுடைய மக்களும் சரி எல்லாம் கொஞ்சம் வாக்குவாதம். உன்னுடைய பேச்சுக்கும் இடம் கொடுக்கல. இருந்தாலும் கருப்பசாமி திருமண வாழ்க்கைனாலும் அவன் காதல் திருமண வாழ்க்கை தானே வருது அவனுக்கு. உனக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. நீ உன்னோட இது அவனுக்கு அது பிடிக்கல. இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கைன்னு பார்த்தாலும் அந்த மாதிரி தானே வருது. ஆனால் அந்த மாதிரி எதுவும் போல பையன் இது என்ன தவப்பு கொண்டு சொல்லுவானா? நான் இங்கே போகிறோம்பான்னு சொல்லுவானா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நீ நினைக்கிற மாதிரியே வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறேன். உன்னுடைய கோத்திரம் குளத்திலேயே நான் அமைச்சு கொடுத்துறேன். தொழிலும் இதாகுது, தொழிலும் இதாகுது. நீ எதனாலும் ஒன்றை கேளு. இல்லை, 2 இதுதான் நான் வந்தேன். நீ 2க்கு வரலாம். பெரியவங்க வச்சுங்கிறது தொழில் வச்சுருக்கிறாங்க. அது அப்படியே ரொம்ப இதாகி போச்சு. நீ ஒரு கோரிக்கை தான் நான் முடிச்சு கொடுக்க முடியும். உன்னுடைய கட்டுமனை ஆராய்ஞ்சு பார்த்தம்பா. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு முத்துங்கிறது யாரு? இப்போ இல்லைப்பா, முன்னோர்கள் வகையில் வருது. பெரியவங்க வகையில் தான் என்னன்னு தெரியல.
உனக்கு முன்ன 2 பேத்துக்கு முன்னால் இருந்தா ம். மணி ஆட்டி இருந்தது உன் சாணத்துல இருந்தீங்க. சரி சரி இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் பாவச்செயலே நடந்திருக்குது. அந்த கட்டுமனையிலே கொஞ்சம் துர்மரணமும் ஆயிட்டு இருந்திருக்குது. ம். உன் பங்காளி வகையில் ஒருத்தர் அடிபட்டு இருக்கணுமே. இறந்துட்டாங்க 3 மாதம். அதான் சொல்றேன். இந்த வாக்கு கேட்கலாங்க. அப்போ அவங்க எதனால தான் நான் வந்து சொல்லிட்டேன். இந்த துர்மரண ஏற்பாடு ம். பிரச்சனை இருக்குது. ஆனால கருப்பசாமி இன்னைக்கு பார்த்தாலும் இதுக்கு மேல கருப்பசாமி நான் உனக்கு துணையா இருக்கிறேன். இன்னைக்கு எத்தனையோ போட்டி போறாம அந்த மணியை வாங்குறதுக்கு எத்தனையோ பிரச்சனையும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை நிறைய பண்ணாங்க. இருந்தாலும் அம்மா உள்ள அதான் சொல்றேன். போட்டு கொடுத்துச்சு. நான் தொழில் பண்ணியிருந்தேன். எங்கள் பையன் தான் பண்ணியிருந்தான். அண்ணா பையன் போட்டு கொடுத்து. அதான் சொல்றேன். நீ எத்தனையோ எதிர்ப்பு எது இருந்தாலும் இன்னைக்கு உன் மனசு வெள்ள உண்மையை சொல்லுவ. பொய் கிடையாது, பொய் இல்லை. அப்படிங்கிறப்ப கருப்பசாமி எத்தனையோ தீமை நினைச்சாங்க, எத்தனையோ பங்க சொல்லுக்கும் ஒன்று ஆளாகினாங்க. ஒன்றும் நடக்காது. அதே மாதிரி கருப்பசாமி மனைவி ஸ்தானம் அப்படின்னு பார்த்தாலும் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. உடல்நல பாதிப்பு, உடம்பு சரியில்லை. உடல்நல பாதிப்பு இருந்தும் பிரயோஜனம் இல்லை இந்த சூழ்நிலை. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் பூர்வீக சொத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே. அதான் இதாக இப்போ தம்பினால எனக்கு சேதாரம். அதான் சொல்றேன். கொடுத்துட்டான் நான் பண்ணிட்டேன். இன்னைக்கு நீ வனவாசம் வந்த மாதிரி நீ வந்திருக்கணும் இந்த சூழ்நிலையில் இருக்கிற. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் உனக்கு ஒரு ஆப்ரேஷன் வந்திருக்கணுமே. பண்ணிட்டாங்க. இது ஆப்ரேஷனு அம்மா பண்ணி சொல்லி உத்தரவு. அதான் சொல்றேன். நீ இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்தா? இப்போதான் வந்தா. என்னடா ஒவ்வொன்றா கரெக்டாக தெளிவாக சொல்றாருன்னு கொஞ்சம் யோசனையும் பண்ணிட்டு இருக்கிறேன். இல்லை இல்லை அதெல்லாம் பண்ணல. அது பண்ணல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு நான் அதுதான் உடச்சி கேட்கறது. உடச்சி சொன்னால் குடும்பத்தில் சண்டை வரும். சாமி கிட்ட நான் 4 வருஷமா வாக்கு கேட்கலான்னு பார்த்தேன். முடியல, போக முடியல. ஏன்னா கோயிலில் நமக்கு செட் ஆகுறதில்ல. வெயில் காலம் வெள்ளிக்கிழமை விட்டுட்டோன்னா அம்மாவாசை விட்டோன்னா அங்கே என்னால் வர முடியறதில்ல. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் உயிர் சேதம் ஆகிற சூழ்நிலை இருந்தது. அதனால இன்னைக்கு அந்த தாயும் ஒன்று விடலை. அந்த தாய்க்கு மேலே ஒரு சைனம் ஒன்று சொல்லுமே. சைனம் அந்த பள்ளி கத்துறது விளக்கத்தை சொல்லியா? சரி. அதே மாதிரி கருப்பசாமி நெய் கொண்டு வருவாங்க. அந்த தாய் பேர் தான் செல்வி. சரி. விளக்குக்கு போடும். 9 விளக்கு போடும். சரி சரி. பொறுமையா வந்தவங்க எல்லாம் போன வாட்டி கடைசியா அது போட்டு போகும். அந்த தாய் தான் செல்வி. அதனால கருப்பசாமி உத்தரவிட்டு அது இன்னைக்கு ஒரு 10 ரூபா அந்த ஆலயத்துக்கு செலவு பண்ண ஆசைப்படுது. வலியுறுத்தி கொடுத்துட்றேன். உனக்கு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாத கருப்பசாமி துணையா இருக்கிறப்பா. எந்த ஒரு பாதிப்பும் வராத, எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாத இந்த மாளிகை வர கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாத்துறேன். அதே மாதிரி உன் கட்டுமனைக்கிட்டே ஒரு புத்து ஒன்று இருக்கணுமே. வீட்டாண்ட இருக்கு. அது கோயில் கட்டிட்டோம். அதான் சொல்றேன். கோயில் கட்டிட்டோம். புத்து ஒன்று இருந்திருக்கணும். ஆனால் கருப்பசாமி உனக்கு எந்த ஒரு தீமையும் வராது. இன்னைக்கு முன்னேற்றம் தான். எந்த ஒரு பங்குச்சொல்லு இல்லாத கருப்பசாமி காப்பாத்துறேன். பெங்களூர் எதுக்கு போனா? பெங்களூர் போனேன். பெங்களூர்லாம் போனேன். கோயிலே சரியாகுது. எங்கே போகிறது? வாய்ப்பு காலையில் பையன் விட்டு வந்தா நாளைக்கு அம்மாவாசை ஊர்வலம்லாம் இருக்குது. அதனால என்ன முடியும். ஆனால் கோயில் வந்து போட்டி ஜாஸ்தி பூஜாரி வேலைக்கு. யார் எந்த அம்மா வந்து நிறுத்தி கொடுக்குது. ஏதோ பிரச்சனை வராது. நான் உனக்கு பார்க்குறேன். இன்னைக்கு பெங்களூர் போகிறதுக்கு வாய்ப்பு வருது. ஒரு பூஜை போட்டு வர்றதுக்கு உனக்கு வாய்ப்பு தரேன். போயிட்டு வா. கூப்பிட்றாங்க சாமி. போகிறதில்ல. முன்னெல்லாம் போயிருந்தேன். போயிட்டு வா. மணி ஆட்டத்தை விடக்கூடாது. நம்ம மேலே கோயிலில் வெளியேற்றணும்னு தராங்க. ஆனால் உள்ள மதுரை பேரில் வந்து உத்தரவு கொடுத்துறாரு. கோயிலில் இருக்கிறாங்க. நான் தான் சொல்கிறேன்னே. நீ தான் அந்த இடத்துல யாரும் உன்னை மீறி இருக்க முடியாது. இருந்தாலும் நான் விரட்டி விட்டுருவேன். தைரியமாக போயிட்டு வரேன்.